திமுகவுடைய நிர்வாகிகள் குணத்தவே மாற்ற முடியாது. எப்பவுமே இப்படிதான். கலைஞர் இருக்கும்போதே. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாட்டையால் அடித்துக்கொண்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடத்திய போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணுவாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்த பிறகு ரொம்ப ரொம்ப அதிகமாக தலையீடு. அவர் சொன்னார், ஒரு வருஷத்திலேயே சொன்னார், என்னால் தூக்கம் வரல, நான் சர்வதிகாராக மாறுவேன், சவுக்கால் விளாசுவேன்னார். இப்போ அன்பு சகோதரர் அண்ணாமலை தான் தன்னையே சவுக்கடித்து தன்னை வருத்திக்கிட்டார். அந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் எவ்வளவு மோசம், ஒரு பாலியல் வன்கொடுமை. அது சிறுவர் நேற்று பார்த்தா 80 வயசு பாட்டியை கூட வன்முறை பண்ணதாக பத்திரிகை வந்தது. 5 வயசுல இருந்து விட மாட்டேன்றாங்க. இதுல முழுக்க முழுக்க திமுக காரங்க மேஜரா பங்கேற்றிருக்கிறாங்க. அதனால இந்த வழக்குகள்லாம் இல்லாம எடுக்காம இருக்காங்க. வழக்கை விசாரிக்கிறது சரியா விசாரிக்கிறது. எதுக்கெடுத்தாலும் பார்த்தா பொள்ளாச்சி மாணவி இது அப்படின்னு சொன்னாங்க. எங்க முதலமைச்சர் அன்னைக்கு இருந்தவர் சிபிஐக்கு விசாரிக்க சொல்லிட்டாரு, சிபிஐக்கு விட்டுட்டாரு. ஏன் நீங்க விட மாட்டேன்றீங்க? கள்ளக்குறிச்சி சம்பவம் சரி, விழுப்புரம் சம்பவம் சரி, அதே மாதிரி இந்த சம்பவத்தையும் சொல்லியிருக்காரு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த தன்னிச்சையாக இன்னைக்கு மகளிர் ஆணையம் விசாரித்து நடவடிக்கை எடுக்குது. இன்னைக்கு உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லி நியமித்த 3 IPS அதிகாரிகள் நேரத்திலிருந்து விசாரணை தொடங்கிட்டாங்க. கட்டுக்கட்டாக கொண்டுட்டு போறாங்க. இன்னைக்கு யூடியூப், மற்ற ஃபேஸ்புக் எல்லாம், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா அந்த குற்றவாளியாக கருதப்படுகின்ற ஞானசேகரனை பார்த்தா அமைச்சர்களோட எவ்வளவுலாம், அமைச்சர் வீட்டிலே போய் விருந்து சாப்பிடுறாரு. யாரு? சென்னையினுடைய மேயரும் துணை மேயரும் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்க போய் சாப்பிடுறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க. சுவைச்சு சாப்பிட்றத அதை யூடியூப்ல போறாங்க, சுவைச்சு சாப்பிட்றத. ரெண்டாவது பின்னால பாத்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்திருக்காம யாரு? ஞானசேகரன் வீடியோ எடுத்திருக்கான் பாருங்க. அவன் குற்றவாளி ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கான். இது என்னன்னா பழைய இந்த நம்ம சொல்லுவாங்க, நம்ம சித்திரத்துல நடக்குது இல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.